சித்தி, நாங்க உள்ள வரலாமா? வாங்க, உள்ள வாங்க. இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போலையா? இல்ல, இன்னைக்கு எங்களுக்கு ஸ்கூல் லீவு. நாளைக்கும் லீவு கொட போறோம். ஏன்னா நாளைக்கு நம்ம ஏரியாவில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அட சூப்பர் சூப்பர். அப்போ நீங்க 2 பேரும் டான்ஸ் ஆடலையா? இல்ல, நான் ஒன்றும் பண்ணல. ஆனா அக்கா மட்டும் டான்ஸ் ஆட போறாங்க. ஓஹோ, நீ சின்ன பொண்ணு தானே, அதான் ஒன்னும் சேர்த்துக்கல. சின்ன சித்தி, நீங்க ஒரு தடவை என் டான்ஸ் பாக்குறீங்களா? நான் சரியா பண்றேனான்னு சொல்லுங்க. மம்மி தான் உங்ககிட்ட ஒரு தடவை ஆடி காட்டிட்டு போக சொன்னாங்க. ஏதாச்சும் தப்பு இருந்தா சரி பண்ணுங்க. இதுதான் என்னோட கடைசி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். பாட்டி நான் டான்ஸ் ஆடுறது பார்த்தாங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. சரி, என் டான்ஸ் பாருங்க. நான் சரியா டான்ஸ் ஆடுறேனான்னு பார்த்து சொல்லுங்க. சரி, காட்டு. நாளைக்கு நீ என்ன பாட்டுக்கு ஆட போற? அதை உங்களோட போன்ல போடுங்க. சரியிரு. சரி, எந்த பாட்டு போடணும்னு சொல்ல கொடுங்க, நானே போட்டுக்கிறேன். மிட்டாய் அந்த கதவை கொஞ்சம் மூடு. இந்த பாட்டு. சரி, ரெடியா? 1 2 3 கோ. சித்தி, மறுபடியும் அதை போடுங்க. மிஷ்டி, மற்றதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீ ஒழுங்கா அவனோட டான்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணலை. நம்ம வீட்டில் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல. அதுவும் இல்லாமல் பாட்டி பார்த்தா திட்டுவாங்கன்னு மொட்டை மாடியில் ஒளிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் நாளைக்கு ஸ்டேஜில் நீ போய் ஆடும்போது மறுபடியும் இதே மாதிரி தப்பு நடந்தா அப்போ அங்கே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணன்னு பார்க்க மாட்டாங்க. நீ கஷ்டப்பட்டு ஆடுற உன்னோட இந்த டான்ஸ் நல்லா இல்லைன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாரும் உங்களை கிண்டல் பண்ணும்போது நானும் பார்த்து சிரிப்பேன். நல்ல வேளை நீங்க என்ன டான்ஸ் ஆட சேர்த்துக்கல. இப்ப பார்த்துட்டே இரு நான் உன்னை என்ன பண்றேன்னு. ஓஹோ, சின்ன சித்தி, இவளுக்கு என் மேல எவ்வளோ பொறாம பாருங்க. நான் என்னமோ வேணும்னே இவளை சேர்த்துக்காத மாதிரி தான் இவ பேசுறா. சின்ன சித்தி, நீங்க என் டான்ஸை பார்க்க வருவீங்கள? எல்லாரும் பார்க்க வந்தா நானும் அவங்க கூட வருவேன். என்ன தனியாக எங்கேயும் போக விட மாட்டாங்க. பெரிய பாட்டி, சின்ன பாட்டி எல்லாரும் ஃபங்க்ஷனை பார்க்க வருவாங்க. அம்மாவும் சித்தியும் வருவாங்களான்னு தெரியல. ஆனா நீங்க புது மருமகள் இல்லையா, அதனால உங்களையும் விட மாட்டாங்க. ஆனா நீங்க ஒளிஞ்சு வந்து என் டான்ஸை பாருங்க ப்ளீஸ். சித்தி வந்துருங்க. நான் அங்கே ஒளிஞ்சு எப்படி வருவேன்? நான் அப்படி அங்கே வந்து யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். அட பரவாயில்ல சித்தி, நீங்க முக்காடு போட்டுக்கோங்க. யாரும் உங்களை கண்டிப்பா கண்டுபிடிக்க மாட்டாங்க. அட வாங் மிட்டாய். அப்ப நீங்களும் என் டான்ஸ் பார்க்க வருவீங்க தானே? முதல்ல நீ ஒழுங்கா உன்னோட டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணு. உன்னோட சில டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் சுத்தமாவே சரியில்லை. இரு, நான் உனக்கு டான்ஸ் ஆடி காட்டுறேன். அதை பார்த்து நீயும் ப்ராக்டிஸ் பண்ணு, சரியா? ஓகே. வாவ் சித்தி, நீங்க நிஜமாவே சூப்பரா டான்ஸ் ஆடுறீங்க. தேங்க்யூ. எனக்கு டான்ஸ் ஆடுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட அப்பா கூட என்ன டான்ஸ் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போவாங்க. காலேஜ் ஸ்டேஜில் கூட நான் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்.
இதெல்லாம் விடு. நீ முதல்ல உன்னோட டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணு. இப்போ டான்ஸ் ஆட முடியலையேன்னு உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குல்ல? பாட்டி என்னையும் கூட டான்ஸ் ஆட விட மாட்டாங்க. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அது எனக்கு வருத்தமா இருக்குன்னு நான் எப்போ சொன்னேன்? அப்படியா இருந்தாலும் இனி இப்போ என்ன ஆக போகுது? சித்தே, இதெல்லாம் இப்போ விடு. நான் டான்ஸ் ஆடின ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சல்ல? ஆமா. சித்தி, உங்ககிட்ட சலங்கை இருக்கா? ஆமா இருக்கு. அந்த வீட்டுல இருக்கா இல்ல இங்க இருக்கா? இல்ல இங்க தான் இருக்கு. இங்க வரும்போது என்னோட சலங்கையை எடுத்துட்டு வந்தேன். சித்தி, எனக்கும் கூட உங்களோட சலங்கையை பார்க்கணும். காட்டுறேன். ஆமா. சரி, நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் எடுத்துட்டு வர்றேன். வாவ் வாவ் சித்தி, இது நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கு. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது இங்க இருக்க இந்த சலங்க சத்தத்தை நான் கேட்கலன்னா எனக்கு டான்ஸ் ஆட சுத்தமாவே தோணாது. இதோட சத்தம் ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா இப்போ 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 என்ன சொல்றது? நீ இதெல்லாம் விடு. ஒழுங்கா உன்னோட டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணு. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. சித்தி, நீங்க சலங்கை கட்டி டான்ஸ் ஆடுங்க சித்தி. ப்ளீஸ் ப்ளீஸ் சித்தி. அதெல்லாம் கண்டிப்பா முடியாதுப்பா. இந்த சலங்கை சத்தம் வெளியில அதிகமா கேட்குமே. யாராச்சும் இந்த சத்தத்தை கேட்டுட்டாங்கன்னா எனக்கு தான். சித்தி, கதவு மூடிதான் இருக்கு. சத்தம் வெளியே போகாது. ப்ளீஸ் ஆடுங்க. நானும் உங்க கூட சேர்ந்து ஆடுறேன். சரியா? நீங்க வேற. ப்ளீஸ் ஆடுங்க, ப்ளீஸ் ஆடுங்க. சரி சரி சரி, நான் டான்ஸ் ஆடுறேன். ஆனா நீங்க யாராவது வராங்களான்னு கதவை பார்த்துக்கோங்க. யாரையும் ரூம்குள்ள விடாதீங்க. யாராவது கேட்டாங்கன்னா நீ தான் டான்ஸ் ஆடணும்னு சொல்லு. சரி சரி, யாராவது வந்து கேட்டா அவங்க கிட்ட நான் தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்னு சொல்லிடுறேன். நீங்க 2 பேரும் பொய் சொல்ல போறீங்களா என்ன? இது பேரு பொய் இல்ல, அது வெறும் ஒரு சின்ன சாக்கு. யாராவது என்ன பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் என்னதான் திட்டுவாங்க. அப்புறம் நான் சலங்கையை கட்ட மாட்டேன். ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி சரி, நான் இங்க நடக்கிறத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி, பிங்கி ப்ராமிஸ். பிங்கி ப்ராமிஸ். இந்த சலங்கையை நான் என் வீட்டில் இருந்து கொண்டு வந்தேன். யார்கிட்டையும் சொல்லாதீங்க, சரியா? சரி, சொல்ல மாட்டோம்.